இங்க பாரு மாமா, என்ன கேட்டனா எப்படா அந்த பூங்கொடிக்கு கல்யாணம் ஆகும், அவ தாலி கட்டிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு எப்படா போவான்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இந்த கல்யாணத்துல நீ ஒரு பிரச்சனையும் பண்ணாத, நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்காக மாமா, எனக்காக மாமா, ப்ளீஸ். அவ கல்யாணம் முதல்ல முடியட்டும் மாமா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலையா பார்த்து அத்தை மாமா கிட்ட நம்ம கல்யாண விஷயமா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீ அந்த குடும்பத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் மாமா, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் மாமா. என்ன மாமா? பாப்போம். பாப்போன்னு சொல்லாத, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு மாமா. ஏய் சால்னா. ஐயய்ய. ஏய் நீங்க ரெண்டு பேரும் அந்த பிரச்சனை விடுங்கயா. இங்க ஒருத்தர் இன்னொரு பிரச்சனை இருக்கான், அதை நானும் முத பாருங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் இந்த பார்சல் இருக்க சால்னா கயிறை பிரிக்கவே முடியலடா. நானும் ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருக்குடா. ஐயய்ய, உலகத்துல அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பாரு. டேய் பிரிக்க முடியல, மூளையில கடிச்சு இல்லடா. எப்படி நீ குடுறா போத. இப்படி ஊத்துறத விட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அந்தான்னு. இங்க வாரு. அடடடடா எப்பா, சால்லாம் புரோட்டாவும் சேர்ந்து தரமா இருக்கு. இந்தா ஒரு வாய் வாங்கு. டேய் நீ வா, ஆளுக்கு ஒரு வாய் வாங்க வா. ருசியான கொத்து புரோட்டாவும் சால்னாவோட ரெடி. வாங்க ஆளுக்கு ஒரு வாயை வாங்கிக்கோங்க, ஓடியாங்க. டேய் முதல்ல நீ இன்னும் சாப்பிடுங்கடா, நாங்கள் அப்புறம் சாப்பிட்றோம். எங்க அண்ணன் தனியா தான் உட்கார்ந்துருக்கு, போய் பேசியா? ஏத்தா நான் போய் பேசினா சரியா வருமா? எல்லாம் உன் தாட்டியத்துல தான் இருக்கு, போய் பேசு. மச்சான் என்ன பண்ணிக்கிறீங்க? அத்தாடி ஏன் மச்சான், நான் வர்றதுக்குள்ள 4 அடிச்சுட்டீங்க போல் இருக்கு. அப்படி என்னத்த டென்ஷனா யோசிச்சுக்கிறீங்க? அது எல்லாம் பூங்குடி கல்யாணத்தை பத்தி தான். வர நானும் நம்ம பூங்குடி கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். நீங்களும் அதே சொல்றீங்களே. இல்ல மச்சான், நம்ம அள்ளி நகர பக்கத்துல இருந்து பூங்குடிக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு, அது விஷயமா தான். அள்ளி நேரத்துல இருந்தா? ஆமா மச்சான், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கணும், சீக்கிரம் மாப்பிள்ளைய பாருன்னு சொன்னீங்கல்ல. நம்ம ராசாத்தி கல்யாண புரோக்கர் ஒரு 4-5 வருஷத்துக்கு சொல்லி வச்சிருக்கும் போல் இருக்கு. அதுல ஒரு நல்ல சம்பந்தம் சொல்லியிருக்காங்க, அதான் உங்ககிட்ட. மாப்பிள்ளை யாரு, எப்பேற்பட்டவங்க? அதெல்லாம் பெரிய சொகுசான குடும்பம் மச்சான். அந்த காலத்து ஆண்டிப்பட்டி சேர்மன் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். தேனி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்க மலை ரோடு, மதுரை ரோடு, அங்கிட்டு பெரியவள ரோடு, அதை சுத்தியே 6-7 ஒயின் ஷாப் வச்சிருக்காங்களாம். பாரு இருக்கான் மச்சான், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருமா. அவங்க வீட்டாளுகளுக்கு நம்ம பூங்குடி போட்டாவ தரகர் அனுப்பிச்சுப்பாப்புல போல் இருக்கு. பொண்ணை பார்த்த உடனே கட்டா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாப்லையா. அவங்க வீட்டுல இருக்கவங்களும் நீங்க எப்ப ஊன்னு சொல்றீங்களோ அப்ப தாலியை கட்டி எங்க வீட்டு மருமகளை கூட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க மச்சான். அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன?
பொண்ணுக்கு சீர்சந்தெல்லாம் செய்யறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னப்ப அதை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்க வீட்டு மருமகளுக்கு நாங்களே 100 பவுன் நகையை போட்டு கல்யாண செலவு அம்புட்டியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நெசமாவா? ஐயா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். ஏமாச்சா நாளைக்கு வேணா அவங்கள பூங்குடிய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை பேர் என்ன? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த ஆள் வயசு என்ன? அதெல்லாம் கேட்டியா? அவங்களுடைய மொத்த விவரத்தையும் சொல்லியா? வெறும் குடும்பத்தை பத்தி மட்டும் சொன்னா போதாது. யோ, மாப்பிள்ளை என்னையா படிச்சிருக்காரு அதை சொல்லு. ஆமாச்சா கும்பிடு பெரிய குடும்பம்னு சொல்றேன். படிப்பு வருமானமும் வேலையுமா முக்கியம். மச்சான் கோடி கணக்குல இருக்க சொத்துக்கு ஒரே வாரிசு அந்த மாப்பிள்ளை தானா. அப்பேற்பட்ட பெரிய குடும்பத்துல பிறந்த வயலுக்கு படிப்பு நான் வந்துருவா போதே. மாப்பிள்ளை பெருசா ஒன்றும் படிக்கல போல தெரியுது. ஆனா அவரு ஆறு பிசினஸ் அது இதுன்னு சொல்லி அம்புட்டி அவர் தான் பாத்துக்கிறாப்லையா. அந்த குடும்பத்துக்கு எம்புட்டு வருமானம் வருதோ அது அம்புட்டு அந்த ஆளுக்கு தான் போகலாம். யோ, மாப்பிள்ளை வயசு என்னையா அதை சொல்லு. அது 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 ஒண்ணுதான் மச்சான். வயசை கேட்ட உடனே எனக்கு திடுக்கிடுச்சு மச்சான். ஏதோ ஜாதகம் தள்ளி போய் நேரங்காலமும் தள்ளி போய் மாப்பிள்ளைக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருப்பாரு போல தெரியுது. அதான் இந்த மாப்பிள்ளை வயசை சொல்லி தொலையா. அது வர ஆணி போய் ஆவடி வச்சுன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளைக்கு 39 முடிஞ்சு 40 தொடங்கும் சொல்லி. என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாடுறான்னு சொன்னா ஊர்ல இருக்க கேட்டு பையில கூட்டு வந்து கட்டி வைக்கலான்னு பாக்குறியா? என் மக வயசு என்ன? மாப்பிள்ளைன்னு சொல்றியே, அந்த விளக்கடைக்கு என்ன வயசு? 40 வயசு ஆளை கொண்டு வந்து என் மகளை கட்டி வைக்க சொல்றியா? அறிவு இருக்காடா உனக்கு? இல்ல மச்சான், நல்ல வசதியான என்னடா வசதி? ஏண்டா உனக்கு ஒரு மக இருந்து அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வயசு வித்தியாசம் உள்ள மாப்பிள்ளை கொண்டு வந்து அவனுக்கு கட்டி கொடுன்னு கேட்டா நீ கட்டி கொடுப்பியா? பார், இப்படித்தான் உங்க 2 பேர்த்தால மாப்பிள்ளை பார்க்க முடியும்னா அந்த சோழியை எப்பயே நிப்பாட்டி போடுங்க சொல்லிவிட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிப்பாட்டி என்கிட்ட பேசினீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மாப்பிள்ளை பார்க்கலாம் மாப்பிள்ளை. மச்சான் மச்சான் மச்சான்